வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த நேற்று நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கீழே இறங்குனாங்க. கீழே இறங்குனது நேற்று ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டா வந்து ரெண்டாவது சப்போர்ட்ல இந்த 9:21க்கே ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. அங்கிருந்து மார்க்கெட்டு நல்ல பவுன்ஸ் பேக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல 60 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 30 இங்கேயே 60 பாயிண்ட். அதுல இருந்து கொஞ்சம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஃபர்தரா வந்து மெதுவா மேல போனதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்படியே வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிட்டு போயிருக்குது. அப்படி எப்ப இந்த மாதிரி போனாலும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ட்ரிகர் ஆயிட்டு போயிருந்தாதான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும் அப்படின்னு மைண்ட்ல சும்மா ஒரு ரோரெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணியிருந்தாதான் இந்த பிரைஸ் லெவலுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுட்டு போயிருந்தது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் எவ்வளவு கீழே போனாலும் இந்த சைடு தான் ட்ரெண்டை திரும்பவும் ஃபாலோ பண்ண வரும். சரிங்களா? அது வந்து கன்சாலிடேஷன், சுத்தமான கன்சாலிடேஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய லெவல்ல ட்ரெண்டிங்கால இல்லை. நேற்றுக்கு விட இன்னைக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு ரேஞ்சா இருந்தாலும் ரெண்டு சப்போர்ட் லெவலு ஓப்பன்ல இருந்து ரெண்டு சப்போர்ட் லெவலை ரீச் ஆயிருக்கு. அகெயின் இங்க ஓப்பன்ல இருந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இதே வேல்யூஸ்னா இதுக்குள்ள மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மார்க்கெட் பெரிய லெவலில் இன்னும் ட்ரெண்டிங் எதுவும் இல்லை. எந்த சைடு போகணும்னு தெரியாம மார்க்கெட் இப்போதைக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நாளை மார்க்கெட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துருவோங்க. நேற்று நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம்ங்கிறது 23,950 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 162 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னேன். ஓப்பனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 162க்கு மேலதான் ஓப்பன் ஆனாங்க. இந்த ரெட் லைன்ல இருந்து ட்ரிகர் ஆகி கீழே இறங்குச்சு. அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, நல்ல பவுன்ஸ் பேக்கு. நான் இந்த வேல்யூல உங்களுக்கு ஷோ ஆயிருக்குமான்னு நேற்று வீடியோல எனக்கு தெரியல. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்சைடு மட்டும்தான் நீங்க ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல நான் என்ன சொன்னேன், இந்த ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்லியிருக்கேன், பர்பிள் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறேன். பர்பிள் வந்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணும். இது வந்து 152 ரூபாய்ங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸல் வேல்யூ 152 நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பிரைஸ் வந்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, சின்னதா ஒரு நல்ல பவுன்ஸ் பேக், ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. அங்கிருந்து எகெயின் பர்பிள், அதுல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக், திரும்பவும் கீழே. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு அப் ட்ரெண்ட் தான். ஆனா இந்த பிரைஸ் லெவல்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இறங்குனா, அதாவது இண்டெக்ஸ்ல நீங்க பார்த்து ட்ரேட் பண்றதை விட இதுக்கு கீழே போனா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இடத்துல வந்தா நம்ம பை பண்ணணும்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா ஓகே, திரும்பவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஒரு லோ வச்சிருக்கு அப்படின்னா திரும்பவும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது இன்னொரு லோவை வச்சு அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தான் திரும்பவும் மேலே போகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பேசிக் ரூலா வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. அப்புறம் திரும்பவும் இந்த இடத்துல வந்தபோது நீங்க ஸ்கேல்பிங் தான் பண்ணிருக்கணும். இங்க இருந்து என்ன ரேஞ்ச் ரொம்ப குறைவா இருந்ததுனால உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தான் ரேஞ்ச், 12 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ கிடைச்சதை நம்ம இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நேற்று மார்க்கெட்டு சரியான மொமெண்டம் இல்லை. ஸோ அதனால இன்னைக்கும் அதே ரேஞ்சு தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கு. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் 24,000 கால் ஆப்ஷன் 152 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம காலையில எடுத்திருந்தோம். எக்ஸாக்டா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 152ல கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போனவர் தான் வந்து இன்னைக்கு 210 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 60 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அகெயின் வந்தாலும் திரும்பவும் இந்த பிளாக் லைன் விட்டா மட்டும்தான் மார்க்கெட்னால கீழே இறங்க முடியும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இல்லைன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இங்க வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா எப்ப வந்து இந்த பர்பிள் லைன் அப்படிங்கிறது இது வேல்யூஸ்ல காலையில தான் எடுக்க முடியுங்க. இதனுடைய டவுட் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து நான் டைரக்டா லைவ்ல நான் கொடுக்கணும்னா நான் ஏதாவது சேனல் ஆரம்பிச்சு டெலிகிராம் அதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கால்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிரும். நான் இந்த வேல்யூஸ்ல பிளாட் பண்றது இல்லை. இந்த இண்டிகேட்டர் ஆட்டோ பிரேக் அவுட்ங்கிற இண்டிகேட்டர் மூலயமா நீங்க
வாங்குறதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுவும் நீங்க பை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் ட்ரையல் இருக்கு. அதுல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க வாங்குங்க. சரிங்களா? யாரையும் இந்த களத்துல நம்பி உடனே வாங்குங்கன்னா சொல்லக்கூடாதுங்க. நான் சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கி பை பண்ணுங்க. சரிங்களா? இப்ப 182ல இந்த இடத்துல எப்ப க்ளோஸ் கிடைக்குதோ ஆப்போசிட் சைடே மறந்துடணுங்க. ஏன்னா திரும்பவும் இந்த ட்ரெண்ட் இங்கே தான் ஃபாலோ ஆகும். சரிங்களா? இந்த பர்பிள் லைன் மட்டும் க்ளோஸ் கிடைக்கக்கூடிய பட்சத்துல எவ்வளவு கீழே வந்தாலும் திரும்பவும் மேலே போகத்தான் பார்க்கும். ஸோ அது இங்கே வந்து பர்பிள்ல சப்போர்ட் எடுக்குது. ஆரஞ்சு லைன் வரைக்கும் தான் போகுது. அதுக்கு மேலே போக முடியல. அப்ப என்ன அர்த்தம்? திரும்பவும் அங்கிருந்து அடுத்த கிரீன் லைனுக்கே வந்துருச்சு. ஸோ பர்பிள்ல சப்போர்ட் எடுத்து அடுத்த பர்பிள் போகணும் அப்படின்னா இங்க வந்து ட்ரிகர் நடந்திருக்கணும் கால் சைடில். இங்க ட்ரிகர் நடந்தாதான் இதுக்கு மேல போகாதுன்னு எடுத்துக்கிட்டு நீங்க இங்க வந்து பர்பிள்ல சப்போர்ட் எடுக்கும் போது கண்டிப்பா இது வந்து அடுத்த பர்பிள் வரைக்கும் போகும். ஸோ அப்படி போகாத போது கண்டிப்பா இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகும் போது நீங்க தாராளமா வெளியில வந்துடும். சரிங்களா? ஓகே, வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. இந்த நம்ம நான் கொடுக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் வந்து பின் பாயிண்ட்ல ஒர்க் ஆகுறத நான் சொல்லுவேன். நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரிங்க, மார்க்கெட்ல வேல்யூஸ் பிளஸ் சம் ட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. லோயர் லோ, ஹையர் ஹை எப்படி என்ட்ரியா மாத்துறது, இந்த கன்வர்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். பாருங்க, இங்க லோயர் லோங்கிறது 3 ரெட் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 கிரீன் கேண்டில்ல இந்த கேண்டில் 2 பாருங்க, சின்ன ட்ரிக்ஸ் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. 3 கேண்டில் கண்டிப்பா ரெட் கலர்ல இருக்கணும். எப்போ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப இந்த கிரீன் கேண்டில் தாண்டி எப்போ க்ளோஸ் வைக்குதுன்னு வெயிட் பண்ணணும். பாருங்க, இந்த கேண்டிலோட ஹை வந்து 168.90, 68.60 தான் வைக்குது. இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் இந்த பிரைஸ்க்கு நியர்பையா வந்து தான் 170 ரூபாய்க்கு வந்து தான் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட்டு மேலே போகும். சரிங்களா? ஏன்னா இது வந்து லோயர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல என்ட்ரி எடுக்கக்கூடிய முறைங்க. பாருங்க, 168.90 இந்த லோவுக்கே வந்து தான் எடுக்கும். நீங்க 170 ரூபாயில நீங்க என்ட்ரி போட்டு வச்சீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நீங்க போய் பிடிக்கிறதெல்லாம் போய் பார்க்கணும்லாம் இல்லை. இந்த விலைக்கே வந்து எடுத்துட்டு போறது தான் லோயர் லோ ஃபார்மேஷன். இதே ஹையர் ஹை ஃபார்மேஷன் எடுக்கணும்னா இந்த 3 கேண்டில் ஹை இருக்கணும். இந்த ஹைக்கு மேல எப்போ க்ளோஸ் கிடைக்குதுன்னு கவனிக்கணும். இப்போ இந்த ரெட் கேண்டில் தான் ஹை. ஆனா வந்து க்ளோஸ் பெருசா கிடைச்சது. ஆனா வந்து இங்க பாருங்க, இந்த ஹையர் ஹை இதுல என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சு ஓரளவுக்கு போச்சு, திரும்பவும் கீழே இறங்குது, அப்புறம் திரும்பவும் கீழே வந்தாலும் ஃபர்தரா இந்த ஹை வேல்யூ என்னன்னா 175. இங்க லோ பாருங்க 175.70. இங்க இருந்து தான் மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகி பெரிய ரேலி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ இப்படிதான் மார்க்கெட்டை நீங்க வந்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னைக்கு முக்கியமான ப்ரைஸ் லெவலுக்குலாம் வரல. ஓப்பன் வந்து கேப் அப்பு. நீங்கள் எக்ஸாக்டாக ப்ரைஸ் லெவல் இதுதான் போகும்னு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்குனாங்க. இந்த ப்ளூ லைன் விடலை, திரும்பவும் மார்க்கெட்டு மேலே தான் போச்சு. ஓகே, நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பார்த்துருவோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது 24,022ங்க. இதுதான் வந்து நாளை மார்க்கெட்டை டிசைட் பண்ணக்கூடிய லெவல். அப்சைடு ரேலி அப்படிங்கிறது 24,182. இது வரைக்கும் போனா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல 24,162 இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு மார்க்கெட்டு 162 அல்லது 182ல கண்டிப்பா ரிஜெக்ஷன் ஆகலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும்போது மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அதே கீழே இறங்குனா 23,918 இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பஃபர் பாயிண்ட் 23,898. ஸோ நீங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதைத்தான் வந்து மிட் லெவலா எடுத்துக்கணும். மார்க்கெட் வந்து நாளைக்கு எகெயின் நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு க்ளூ மட்டும் சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலதான் ஓப்பன் ஆக வாய்ப்பு அதிகம். அப்படி ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்துல இமீடியட்டா 162 அப்படிங்கிற டார்கெட்டை 182 கூட தொடலாம்.
ஆனா இந்த 162 தாண்டறதே பெரிய விஷயம் தான். அந்த இடத்துல ட்ரிகர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 162 அல்லது 68ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரிகர் நடந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இம்மீடியட்டா இந்த லெவல் வரைக்கும் வரும். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்னா நீங்க நல்லா கவனிங்க தெரியும். இது வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்துக்கோங்க. இது 3வது புதன்கிழமை ஃபர்ஸ்ட் கேண்டில் பெரிய லாங் பாடி. ஸோ இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சினாரிஸ் படி மார்க்கெட்டு கேப் அப்பா ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு மேலே போகும். இதுக்கு மேலே போக வாய்ப்பு கிடையாது. அங்கிருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் கூட வரலாம். ஆனால் இந்த லெவல் கண்டிப்பாக வரும். அப்போ நான் இந்த இடம் வரும்போது நீங்கள் முடிவு பண்ணுங்க. திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பாருங்க. இங்க இருந்து திரும்ப மேலே போற மாதிரி போய் திரும்ப கீழே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட்னு நம்ம எப்போலாம் நினைக்கிறோமோ அப்போலாம் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் போகும். இந்த மார்க்கெட்டுக்கு நியூஸ் மற்ற எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே தெரியும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ தான். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனா ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்தில் இந்த பிரைஸுக்கு கீழே போகுதுன்னா மார்க்கெட் திரும்பவும் பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ, புரியுதுங்களா? இது வந்து கேப் அப்பா நடக்கக்கூடிய பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகணும், ஃபர்தராக ஓடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல மார்க்கெட்டு கேப் டவுனா ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு இங்க இருந்து திரும்பவும் ரிவர்சல் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் 1000 பாயிண்ட் வந்து நியூஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. இப்பவும் சொல்றேன், நியூஸ் பேஸ்டு யாராவது ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 40 ருபீஸ்ல 2 சைடு வாங்கி வச்சு பழகுங்க. ஏன்னா ஃப்ரைடே நைட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. மண்டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறத பொறுத்து அப் ட்ரெண்ட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் இப்போ 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். திரும்பவும் இந்த பிரைஸ் உடைய இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விங் ஹையே ரீச் ஆயிருக்கிறோம். பட் கன்சிக்யூட்டிவ் க்ளோஸ் கிடைக்கல. இந்த இடத்துக்கு மேலே போகும்போது மார்க்கெட்டு அடுத்த ஸ்விங் ஹையை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா ப்ரீமியம் கீழே வந்து கலெக்ட் பண்ணி தான் மார்க்கெட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படியே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்த ஸ்விங் ஹை அப்படின்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்கு 24,253. இதை தாண்டக்கூடிய பட்சத்தில் 24,482. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் ரேலியா போகணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனா இந்த மந்தோடைய லெவல் அப்படிங்கிறது 25,118. ஆனா இவ்வளவு தூரம் மார்க்கெட் வந்து இமீடியட்டா வருமான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. நம்ம சினாரியோஸ் படி மட்டும் நான் வந்து சொல்லி தரேன், நீங்க அதுபடி செய்யுங்க, சரியா இருக்கும். சரிங்களா? இப்போ கேப் டவுனா ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட்னா மார்க்கெட் கீழே வர மாதிரி வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன ட்ரெண்ட் டிசைட் ஆகுதோ இங்கிருந்து மார்க்கெட் போகுது அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் திரும்ப கேப் அப்பா மார்க்கெட் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும்னா இன்னும் கீழே வந்து மேலே போனாதான் அது நல்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பா ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் கீழே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஒரு சினாரியோ. இது ஓப்பனை வச்சு காலையில மார்க்கெட்டுடைய சினாரிஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி மார்க்கெட்டை வந்து நீங்களே வந்து சார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மார்க்கெட் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரே நிமிஷம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வெட்னஸ்டே மார்க்கெட் பெரிய லாங் பாடி
மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்னவா இருந்திருக்கு, இன்னைக்கு நடந்த சினாரியோஸ் படி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்போ ஓபன் ஆனாங்க, திரும்பவும் கீழே வந்து மேலே போயிட்டாங்க. ஆனா இந்த மார்க்கெட் லாஸ்ட் வெட்னஸ்டே மார்க்கெட்டுங்கிறது மேலேயே வச்சுட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு மேல நல்ல டவுன் ட்ரெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு கவனிங்க. திரும்பவும் ஃபர்தரா கேப் டவுன் ஆச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அப்படியே ரிவர்சல் ஆகி மேல போச்சு. எப்போலாம் மார்க்கெட் டவுன் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் மார்க்கெட் வந்து அப் சைட்ல போக ஆரம்பிக்கும். சரி, இதே கவனிங்க. இதுக்கு என்ன பண்ணுச்சு, அடுத்த நாள் என்ன பண்ணுச்சு, கீழே இறங்கி வச்சிருந்தாங்க. அதாவது எங்க மார்க்கெட் ஓபன் ஆச்சோ அது பக்கத்துல வச்சிருந்தாங்க. ஆனா அடுத்த ஃப்ரைடே வந்து பெரிய கேப் அப். திரும்ப அன்னைக்கு மார்க்கெட்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா கரெக்டா மதிய டைம்ல பெரிய பாசிட்டிவ் மூவ். இதனுடைய ரேலி என்னாச்சு, நெக்ஸ்ட் டே 1000 பாயிண்ட்ஸ், சாரி 350 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப். ஸோ இப்படிதான் நம்ம வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்காக நான் இதை சொல்லி தரேன். நீங்க வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் நல்ல சார்ட்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸிங்க. மார்க்கெட் வந்து எப்போலாம் அப் ட்ரெண்ட் போகும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம நினைக்கிறோமோ அப்படி எடுத்துக்கலாம். நம்ம நினைக்கிறோமோ அப்போ வந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போறதுக்கு பதிலாக டவுன் சைடு போயிட்டு இருக்கும். மார்க்கெட் எப்பெல்லாம் நல்ல டவுன் ஆக போகுதுன்னு ஒரு பேச்சு உங்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல திடீர்னு கிளம்பி அப் ட்ரெண்ட்ல போகும். ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய சினாரிஸ். சரிங்களா, இதை நீங்க பிராக்டிஸ் எடுங்க, பழைய சார்ட் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, நாளைய லெவல் வந்து 24,022. இது மிட் லெவலா எடுத்துக்கோங்க. இதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஓப்பனை வச்சு நாளைக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நாளைய வேல்யூஸ் பார்த்துருவோங்க. வேல்யூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 173க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த பிரீமியம் லெவலை பொறுத்து நான் சொல்றேன். இதே வந்து மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ், அதாவது இன்னைக்கோட ஹைக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், 241 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அதுவே மார்க்கெட் வந்து இந்த பிரீமியம் கால் சைடு வந்து 173க்கு மேல ஓபன் ஆகக்கூடிய பட்சத்துல இவர் 110, அதாவது லோ வரைக்கும் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுவாரு. அதுக்கு உடைக்கும் போது 119 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, இதுவே புட் சைடு 24,150 புட் ஆப்ஷன் பிரீமியம் 214 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைடுல போகும்னு இண்டிகேட் பண்ணுது. இப்படி டவுன் சைடு போகணும் அப்படின்னா மார்க்கெட் ஓபன் வந்து இந்த பிரைஸுக்கு மேல ஓபன் கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்துல இங்க ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குதா அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ரிஜெக்ஷன் ஆகாம மார்க்கெட் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஃபர்தரா இந்த பிரீமியம் 267 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கலாம். சரிங்களா, ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு அவ்வளோ டவுன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணி ஓப்பன் ஆகுது அப்படின்னா இவர் எகெயின் 136 வரும்போது இந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் வந்தா முடிவெடுங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரீன் கேண்டில் ஒரு 3 மினிட் அல்லது 5 மினிட்ல கிடைச்சது அப்படின்னா முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டுடைய சினாரிஸ். சரிங்களா, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, நான் லெவல்ஸ் எடுக்கல, இதுக்கு டைம் எடுக்கிறது இல்லைங்க. நான் அதிகமா யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அந்த நேற்று கூட 2-3 பேர் இண்டிகேட்டர் கேட்டிருந்தீங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். தேவை வந்துருச்சுன்னா பாருங்க. வேற ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா, என்ன டவுட்னாலும் நான் வந்து கிளாரிட்டி தரேன். சரிங்களா, மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பார்க்க ஆரம்பிங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.